ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா அதை எப்படி தீர்மானிக்கலாம்? நம்ம பார்வைதான் உண்மையா அல்லது சூழ்நிலையா காரணம்? ஒருத்தரை நல்லவன் கெட்டவன் என்று சொல்வது ரொம்ப சுலபம். ஆனா ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், பொறுப்புகள், போராட்டங்கள், அனுபவங்கள் என அவரவர்களுக்கு சூழ்நிலைகள் இருக்கு. நீ பார்க்கும் ஒரு கதை அவருக்கு முழு வாழ்க்கையாகும். ஒரு திருடன் திருடுகிறான். அவன் அவனோட பசிக்காக திருடினானா அல்லது பசியால் துடிக்கும் அவன் சகோதரரிக்காக திருடினானா? அதே மாதிரி நல்லவனா தெரிஞ்ச ஒருவன் தவறு பண்ணா அவன் முழுக்க கெட்டவனா? அவனோட நல்ல செயல் அனைத்தும் பொய்யா? ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன் அவருடைய கதை முழுவதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் பார்க்கிறது உண்மையா இல்ல முழு கதையா உண்மை? நல்லதும் கெட்டதும் ஒரே மனிதனுக்குள்ளேதான் இருக்கிறது. நேரம், சூழ்நிலை, முடிவு அதுதான் அவைகளை தீர்மானிக்கிறது. நேரம் சில நேரம் நம்மை நல்லவராக மாற்றும், சில நேரம் நம்மை மோசமான முடிவுகளுக்கு தள்ளும். சூழ்நிலை நாம் தேர்வு செய்த சூழ்நிலைகள்தான் நம்மை எந்த திசைக்கு இழுக்குது என்று தீர்மானிக்கும். முடிவு ஒவ்வொரு நேரத்திலும் நாம் எடுக்கும் முடிவுதான் நம்மை நல்லவராக்கும் கெட்டவராக்கும். யாரையும் முழுமையாக நல்லவன் அல்லது கெட்டவன் என்று தீர்மானிக்காதீர்கள். அவன் வாழ்க்கையை, அவன் போராட்டங்களை, அவன் சூழ்நிலையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். புரிந்து கொள்ள முயலுங்கள். அதனால ஒருவரை முழுக்க நல்லவனோ கெட்டவனோ என்று முடிவு பண்ணாதீர்கள். அவர் கதையை புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்கள். நமக்கு தெரிந்தது அவர் வாழ்க்கையில் ஒரு பகுதி மட்டுமே, முழுக்க அல்ல. நம்ம பார்வை குறுக்கலாம், நம்ம புரிதல் அவரை மாற்றலாம். புரிந்து கொள்ளுங்கள். மாற்றம் நிச்சயம்.